அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய மனிதனாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது ஆண்டவர் அவரை ஆவிக்குள்ளாக மாற்றி இஸ்ரவேலின் ஜனங்களின் எதிர்கால நிலைப்பாடுகளை குறித்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியாய் பாவம் செய்தபடினாலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்ட அந்த நிலைப்பாடுகளை அவர்கள் மறந்து அந்நிய தேவர்களை பின்பற்றினபடினாலே ஆண்டவர் அவர்களை சிதறடித்தார் என்பதை நாம் கடந்த வார்த்தைகளிலே அதிகமாய் தியானித்தோம். இன்றைக்கும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது சீ என்று இகழப்பட்ட அருவருப்புகளை அகற்றுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சேர்க்கின்ற ஒரு தன்மையை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னபோது, சிதறடிக்கப்பட்ட ஜனத்தை ஒன்று சேர்ப்பேன், இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் சீ என்று இகழப்பட்ட அருவருப்புகளை அகற்றுவார்கள், அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய அவர்களுக்கு ஏக இருதயத்தை கொடுப்பேன், அவர்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன், நவமான புதிதான இருதயத்தை கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் அவரை விட்டு நாம் விலகுகின்ற பொழுது நம்மை சிதறடிக்கிறவராக ஆக்குகிறார். அது மாத்திரமல்ல, நாம் அவரை கிட்டிச் சேர்கின்ற பொழுது அருவருப்புகள், பாவங்கள், பொல்லாங்குகள் எல்லாவற்றையும் நாம் நம்மை விட்டு அகற்றி விடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிதான இருதயத்தை கொடுக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்கும்படியாய், நியாயங்களை கை கொள்ளும்படியாய் ஏக இருதயத்தை, ஏக சிந்தையை எல்லாருக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். எனவே நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கும்படியாய், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்படியாய் நம்மை கர்த்தரண்டை திருப்பிக் கொள்ளுவோம். நாம் அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடப்போம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய உள்ளத்தை கொடுத்து, ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து, அதிலே தம்முடைய ஆவியை வைத்து நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, யாரெல்லாம் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து பழைய சுபாவங்களை, பழைய காரியங்களை விட்டு கர்த்தரண்டை திரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர்களை நன்றாய் நடத்துகிறார். அவர்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அனுதின ஜீவியத்திலே கர்த்தரையும் நம்மையும் பிரிக்கின்ற காரியம் எது?
உங்கள் பாவமே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே சுவரை போன்று காணப்படுகிறது, நன்மையை வரவிட்டாதிருக்கிறது என்று நாம் வாசித்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனங்களே, கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது அவர் நம்மை ஒரு புது மனிதனாய் புது மனுஷியாய் நவமான இருதயத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறார். எப்படி தேவனுடைய மனிதனாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளானாரோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதை வாஞ்சிப்போம், கர்த்தருடைய நாமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.